தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சாதாரண மக்களின் நிதி நிர்வாகத்தை மேம்படுத்த கோவையைச் சேர்ந்த இளைஞர் உருவாக்கிய நிதி மேலாண்மை செயலி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. உலகளவில் வங்கி பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் மயமாகி வருகிறது. தனிநபர் நிதி நிர்வாகத்தை டிஜிட்டல் முறையில் எளிமையாக்கும் வகையில் ஃபின்ஃப்ரெஷ் என்னும் செயலியை கோவையைச் சேர்ந்த சண்முக புவனேஸ்வர் என்ப இளைஞர் உருவாக்கினார். கடந்த 6 மாதங்களாக செயலியின் மேம்பாடுகள் குறித்து பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது பேசிய சண்முக புவனேஸ்வர், மாத சம்பளம் வாங்கும் நபர்கள் துவக்கி சிறிய மற்றும் பெரிய அளவிலான வர்த்தகர்கள் என அனைத்து தரப்பினரும் தங்களது தனிப்பட்ட நிதி நிர்வாகத்தை இந்த செயலி வாயிலாக எளிமையாக நிர்வகிப்பது குறித்து பேசினார். இந்தியர்களின் நிதி மேலாண்மைகளை ஆய்வு செய்து உருவாக்கப்பட்ட இந்த செயலியால் பட்ஜெட், முதலீடு, திட்டமிடல் என தனிநபர்கள் தங்கள் நிதியை கட்டுப்படுத்தவும் மேம்படுத்தவும் முடியும் என்றும் செயலியை உருவாக்கிய சண்முக புவனேஷ் தெரிவித்தார். இந்த ஆப் என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிஹேவியரல் சயின்ஸ் யூஸ் பண்ணி பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கொண்டு போறதுக்கு தான் நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மணின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மணியா மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ் தான் நிறைய ஹேண்டில் ஆகும். எமோஷனல் பேக் டிசிஷன்ஸ் தான் உங்களுக்கு மனசை தப்பு பண்ண வைக்கிறதும் சரி. ஸோ இதை கூட இருந்து ஒன்று எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து, அதை கரெக்ட் பண்ணி கொடுத்து, ஸோ அவங்களை எப்படி அவங்க பணத்தை பெருக்கலாம், எங்கெல்லாம் அவங்களோட செலவை குறைக்கலாம், எப்படி எல்லாம் அதை கரெக்ட் பண்ணலாங்கிற ஜெர்னி தான் நம்ம ஆப்ல இருக்கும்.